ஷேப் லட்சுமி நாராயணன் எல்லாம் கேட்டுக்கோ, உலக நாடே கேட்டுக்கோ. அரசியல்வாதி நாடு நாடாக பிரித்து இடத்த பூரா எழுகையை பிரித்து சீலை குத்தி நாங்கள் ஆளுதோம்னு ஆண்டு பாழாக்கி வச்சுருக்க கீழே ஒவ்வொரு மாநிலமாக பாழாக்கி வச்சுருக்க பேப்பரை விட்டுட்டான். டெல்லியிலேருந்து அச்சடித்த பேப்பரை விட்டு பாழாக்கி நாசம் பண்ணிட்டான். 2ஆம் நம்பராக வியாபாரம் பார்த்து பிஸ்னஸை பார்த்து எல்லாமே திரித்து பாழாக்கி பூமியை அலற வச்சுட்டான். எல்லா விவசாய இடத்த பூரா அலற வச்சு பூரா நாசம் பண்ணி வச்சுருக்கான். இப்போ பாடுறா உள்ள இயந்திரத்தை பூரா பாம்புகளை போட்டு பூரா அங்கே பூரா பறவைகள்லாம் நிறையா அழிமாட்டம். பூமி மண்ணை அந்த கெமிக்கலை தயாரித்து பாம்புகளை போட்டு அந்த மண்ணை பாழாக்குதான் அரசியல்வாதி. இதே சோழி பாழாக்க வந்த பாயிப்பே, பூமியை அழிக்க வந்த பாயிப்பே, பாழாக்க வந்த பாயிப்பே எல்லாம் அடி வேரோடு அள்ளி உள்ளே கொண்டு போய் சேர்த்துருவார். எல்லாம் விடமாட்டார். எல்லாம் அந்த வானரப்பட இராணுவ முப்படை வீரர்கள் எவ்வளோ பேர் உள்ளே கிடக்கானோ அவ்வளோ பேர் உள்ளே வந்த உடனே ஒரு அரசியல்வாதி இருக்க மாட்டான். ஏற்கனவே இவனுடைய கணக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். தமிழ்நாட்டில் இத்தனாயிரம் கோடி மந்திரி அடித்து விளையாடுதான், எம்எல்ஏ அடித்து விளையாடுதான், எம்பி அடித்து விளையாடுதான், முதலமைச்சர் அடித்து விளையாடுதான். என்னடா காரணம்? நம்மளை பூரா பாடலில் போட்டு எல்லாமே போட்டு நம்மளை நசுக்குதான். ஒரு அரசியல்வாதி ஒரு ஓட்டு முத்திரை வாங்கி இந்த மாதிரி சேட்டை பண்ணுதானே, ஒரு ஓட்டு முத்திரை இது கிடக்கிற சிட்டி கிராமத்துக்கு இது என்ன பாதுகாப்பு அப்படின்னு அந்த கேள்வி அவன் கேட்பான். என்ன பேசிக்கிட்டு தான் இருக்கான், இல்லைன்னு சொல்லலை. பாடு இவன் என்ன இவன் நொட்ட போகிறான். அது கடவுளே பார்த்து அடி கொடுக்குற குடுப்பில் ஒழுங்காக போவான். இல்லைன்னா ஐயா கடவுளே ஒவ்வொரு நாடாக கீழே இறக்கி பில்டிங்கை பூரா சரித்து அதில் குளோஸ் பண்ணுவார், கடவுள் பண்ணுவார். இவன் அவ்வளோ பெரிய சேட்டை பண்ணி வச்சுருக்கான் அரசியல்வாதி. பூரா இடம் கிடக்குன்னு பேப்பரை விட்டு பாழாக்கி பூமியை பூரா அங்கே பூரா விவசாய இடத்த பூரா பாழாக்குதான்னு அவர்களே பேதான். அதையும் பார்த்துக்கூடா காம்டா பேல வானரப்பட இராணுவ முப்படை வீரர்கள் பேசத்தான் செய்வான், பேசிக்கொண்டே இருக்கான். இதுக்கு முற்றுப்புள்ளிக்கு ஆண்டவன் கடவுள் பகவான் தான் வைக்கணும். வச்சவொடனே ஒரு வேளை அவனை விடக்கூடாது. உள்ளே நுழைஞ்சி இப்போ என்னமோ குழல் தான் கொண்டு போய் அடிக்கான். இராணுவ மிலிட்ரி வீரர்கள் ஒரு நாடை போட்டு விட்டார்கள், உள்ளே தடவி விட்டார். கம்முனு போடா முதலமைச்சர் வாய் விட்டு வாசிக்க, முட்டா பேல வாசிக்காங்க. உனக்கு யமன் அவன்தான் அரசியல்வாதிக்கு யமன், முப்படை வானரப்பட இராணுவம் தான் யமன் இவனுங்களுக்கு. தட்டை விட்டு அள்ளுவான், தட்டை விட்டு குடும்ப வாரிசு வரைக்கும் அள்ளுவான், வெறியிலே அள்ளுவான். அது யாரும் கட்டுப்படுத்த முடியாது, யாரும் நிப்பாட்ட முடியாது. ஐயா உத்தரவு விடுவார், ஏற்கனவே உத்தரவு விட்டு போட்டார்ல, அந்த உத்தரவுபடியே தூக்குவான். ஐயா உத்தரவு விட்டுருக்காரு அப்படிமா கணக்குகளை உட்காந்து எல்லாம் கணக்கு விட்டதை பூரா எல்லாம் அந்த சேனல் மகா பேரில் உள்ள சேனலில் பூரா தேடி பார்ப்பான். என்னென்ன கணக்கு போட்டிருக்குன்னு பார்த்து உடனே தட்டி தூக்கிடுவான். திடீர்னு கிராமத்து சிட்டியில் வந்து உட்கார்ந்தவொடனே புறக்கரப்புறம் தூக்கிடான்னு வரும். இப்படியே மாறி தூக்குவான். ஒவ்வொன்றா தூக்கி அவள் வச்ச செயலறையில் காவல்துறை பூரா அந்த சாவியை திறந்து விட்றா. அது பிறகு இவன் ஒரு பூட்டுவான். யார் உள்ள செயலறையில் ஏற்றின பிறகு இராணுவ முப்படை வீரர் இவன் ஒரு பூட்டு, நீ காவல்துறை நீ ஒரு பூட்டு பூட்டிக்கோ, நாங்கள் அள்ளி கொண்டு வரையில நீ ஒரு சாவியை தர, நாங்கள் ஒரு சாவியை திறக்கோம், பூட்டிடுவான். மாற்றி இவனுடைய கஸ்டடியில் வரையில் தப்பு செஞ்சவன் பூரா அவன் அரசியல்வாதி ஓட்டு முத்திரை வாங்கினால ஜனநாயகம் அவன் வச்ச செயலரில் உள்ளே தள்ளிடுவார். உள்ள செயலறையில் உள்ளே தூக்கி தள்ளிடுவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. கோர்ட்டில் நீதிபதி ஜட்ஜி கோர்ட்டார் பூரா பாயிண்டாக போட்ட கணக்கு பூராமே புரிஞ்சுக்க.